Welcome to Gem TV presents Director Roundtable of 2024. So we have SK Arjunana for Surikam 2 Director. And once upon a time in Madras Director Prasad Sir. And Diwali bonus Director Jaybal Sir. ரிவ்யூவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ரிவ்யூ அப்படின்னா ஒரு முதல் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கும் பொழுது சில ரிவ்யூஸ் அவங்கள படத்தை நல்லானா கூட சில தாக்கி கொஞ்சம் பேசுகிற மாதிரி சீன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, நிறைய நடந்துட்டு இருக்கு. பட் ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டார்ட் வித் பிரசாத் சார், ஏன்னா நாங்கள் இங்கே ஆரம்பிச்சிட்டோம். ரிவ்யூ வந்து என்னன்னா, நீங்கள் படத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து சொல்லணும். அது தப்போ ரைட்டோ அதை நம்ம ஏற்றுக்கிற மனப்பக்கம் நமக்கும் வேணும். ஆனால் ரிவ்யூ பண்ணுற ஆட்கள் என்ன மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சினிமா தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே ரொம்ப கேள்விக்குறியான இதுதான். ஏன்னா இந்த சினிமாவை பார்க்காமே வந்து சில பேர் ரிவ்யூ பண்ண காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும். ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுவார் ஃபேஸ்புக்கில், அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே வந்து அடுத்த ரிவ்யூ வரும். இங்கே இதுதான் நடக்குது. இப்படி வந்து ஒரு அது இல்லாமல் ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்குது இல்லைங்களா. முதல் பட இயக்குனருக்கு அந்த சேலஞ்செல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரிவ்யூ பண்ணணும். ஆனால் இங்கே என்னென்னா படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஆளுக்கு ஏற்ற மாதிரி, டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி, ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஹீரோக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வந்து ரிவ்யூவே நடக்குதே தவிர எல்லா படங்களுக்கும் சமமான ரிவ்யூ வந்து இங்கே பண்ணுறதே இல்லை. அது பண்ணணும், எல்லா ரிவ்யூவரும் பண்ணணுன்றது தான் என்னோட இது. ஓகே. அண்ட் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரிவ்யூவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் குவாலிட்டி வந்து படத்தை பற்றி கொஞ்சம் புரியாத இருந்தால் அவங்க பண்ணால் ஓகேவா இருக்கும். படத்தை பற்றி இல்லை, ஓகே, பொதுவாகவே அவருக்கு வந்து இந்த சினிமா பற்றின புரிதல் இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, என் படத்தில் பற்றின புரிதல் தேவையில்லை, சினிமா பற்றின புரிதல் இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே ஓகே. அண்ட் நீங்கள் இல்லை, ரிவ்யூஸ் வந்து பிரதர் சொன்ன மாதிரி தான். ரிவ்யூஸ் வந்து ஏற்றுக்கிற மாதிரியா அப்படின்னா எல்லா ரிவ்யூஸும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை. கதைக்கேற்ற மாதிரி இல்லாமல் நடிகர்கள் சார்ந்து, கதாபாத்திரங்கள் சார்ந்து, இயக்குநர்கள் சார்ந்து சில ரிவ்யூஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னோட ரசிகருக்கு, என்னோட தலைவனுக்கு நான் இப்படி தான் ரிவ்யூ கொடுப்பேன், என்னோட தலைவனுக்கு அப்படி ஒரு ஆப்போசிட்டானவர் அவருக்கு நான் இப்படி தான் ரிவ்யூ கொடுப்பேன்ற முரணும் இந்த இடத்துல நிறைய இருக்குது. கதைக்கேற்ற ரிவ்யூஸ் நிறைய பேர் இப்போ கொடுக்குறாங்க, அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அந்த ரிவ்யூ வந்து கொஞ்சம் டீசெண்டாக, கொஞ்சம் அழகாக அந்த ரிவ்யூவை பார்க்கும்போது அந்த கதையை உருவாக்குனவங்களுக்கு வந்து அந்த ரிவ்யூவை ஏற்றுக்கிட்டு அடுத்ததில் இந்த தவறை நம்ம சரி செய்யணுன்ற ஒரு மனநிலையை உருவாக்குச்சுன்னா அது வந்து சரியான ரிவ்யூ. மன ரீதியாக அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப அந்த மாதிரி எதுவும் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. பட் ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக தேவையான ஒன்று. ரொம்ப அழகாக சொன்னீங்கன்னா என்னன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரிவ்யூ ஆடியன்ஸ் தாங்க. ஆடியன்ஸு தான் ஃபஸ்ட் ரிவ்யூவு. ரிவ்யூஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு படம் வெளில எடுத்துட்டீங்க, அந்த படம் தேட்டருக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த படத்தை பிடிச்சவா இருப்பா, பிடிக்காதவா இருப்பா, அந்த படத்தோட டெக்னிக்கலாக தப்பு சொல்கிறவர் ஏகப்பட்டவர் இருக்காங்க, அதில் எந்த மாற்றமே கிடையாது. இதில் வந்து இடையில நான் ஒரு பேட்டியில் வந்து நம்ம வேட்டையன் டைரக்டர் சார், நானும் ஜெய்பீம் டைரக்டர், அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஒரு சூப்பர் சிங்கர்னு ஒன்று நடக்குது, சும்மா சொல்கிறேன், ஒரு பாட்டு பாடுறவங்க, அந்த பாட்டு பாடுறவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யாரை கூப்பிட்றாங்க? ஒரு மியூசிக் டைரக்டர். ஒரு பாட்டு பாடினதில் பெரிய பாடகர்கள் அவங்க வர்றாங்க. அவங்க வந்து இல்லைப்பா, இந்த இடத்துல இது மைனஸ், இந்த இடத்துல இது மட்டும் இந்த ப்ளஸ் இருக்குது, இதை நீ டெவலப் பண்ணிக்க. அதாவது அவனோட மைனஸையும் சொல்லுவாங்க, அவனோட ப்ளஸ்ஸையும் சொல்லுவாங்க. ஒரு ஜோடி நம்பர் ஒன்று, ஒரு சும்மா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் காமனாக வச்சுங்க. டான்ஸ் ப்ரோக்ராம்னா அதுக்கு ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டர், இது வரைக்கும் நிறையா டான்ஸ் பண்ண மாஸ்டர்ஸ் வராங்க. ஒரு சமையல் போட்டி, அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு செஃப் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இது மைனஸ் சொல்கிறாரு. ஆனால் இப்போ ரிவ்யூஸ் வந்து அவங்க யார்? நீங்கள் வந்து ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறீங்க, அதிக படங்கள் பார்த்தது மட்டுமே நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது போதுமானதா? நான் அதை தாண்டி இங்கே ஜென்யூனான ரிவ்யூஸ் இருக்காங்க. நான் எல்லாரையுமே இதை சொல்ல வரேன். நம்ம ஒரு படத்தை நான் இப்போ ரிவ்யூஸே நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்களும் ஒரு ஆடியன்ஸ் தான். ஸோ அவங்க ஆடியன்ஸாக அவங்க இந்த படம் பார்த்து இது பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. மற்றபடி அவங்க சொல்கிறது தான் கரெக்டு. இதில் சில தப்பு நம்ம உணர்ந்ததும் இருக்குது. இவங்க சொல்கிறது கரெக்டு, இவங்க சொல்கிற ரிவ்யூவில் நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கோம், அது இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது அப்படி நினச்சிருக்கேன். பட் ஆனால் இங்கே அதுக்கு வந்து என்னென்னா, ஒரு சேனலில் இதுக்கு 100 சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க ரிவ்யூவுக்கு மட்டுமே. அத்தனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் எது குவாலிட்டியான ரிவ்யூவு, யாருக்கு எது ஃபஸ்ட்டு போய் சேருது அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படம் வந்து சென்னை, செங்கல்பட்டு, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் அப்படின்னு ஊர் சைடு கடைசி தேட்டர் வரைக்கும் ஆடியன்ஸ் படம் போய் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே ஒரு 4 தேட்டரில் மைக்கு வச்சு ரிவ்யூ பண்ணுறாங்க. இந்த 4 தேட்டர் ஆடியன்ஸ் சொல்கிறது மட்டுமே தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த படத்தோட ரிவ்யூவாக நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸுக்கும் இப்போ நீங்கள் வந்து அரண்மனை படம் வந்து செம்ம போச்சு, ஆனால் ரிவ்யூவாக பெரிய அதை நான் சொல்ல தெரியல, நான் சொல்கிறேன்.
இப்போ இங்கே வந்து ஊர் சைடில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச ஒரு படம் இருக்கு. எங்க இப்போ வந்து அம்மாவுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். மெய்யழகன் வந்து தேட்டரில் வந்து அந்த படத்தை கொண்டாடாம ஓடிடியில் வந்து அந்த படத்தை அப்படி ரசிக்கிற இப்படி ரசிக்கிறேங்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து என்னென்னா லேட்டாக அது இப்போ நீங்கள் சுந்தசி சார் படமே அன்பை சீவம் அந்த டைமில் ஒர்க் ஆகாமல் இன்றைக்கி வந்து அது எந்த மாதிரி படம் அப்படி அதான் நான் மதிக்கிற ரிவ்யூஸும் இருக்காங்க. அதே நேரத்தில் ரொம்ப இன்மெச்சூராக மற்றவங்களை காயப்படுத்துறதுக்காகவே ரிவ்யூ பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதை வந்து குவாலிட்டியாக எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து மதன் சார் ரிவ்யூ பண்ணுவார். அவர் அப்போ படங்களில் மதன் சார் ரிவ்யூ இருக்கும். அந்த ரிவ்யூவில் எப்படி இருக்கும்னா அந்த படத்தோட ப்ளஸ்ஸை சொல்லுவார், அப்புறம் மைனஸ் சொல்லுவார். அந்த மைனஸை கரெக்ஷன் பண்ணுறது என்னென்னலாம் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த படம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருந்திருக்கும். அதுக்கு ரெஃபரன்ஸ் சில படங்களும் சொல்லுவார். நமக்கு அந்த ரிவ்யூ பார்க்கும்போதே இந்த கதையில் இது ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை இப்படி மாற்றி பண்ணவும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இங்கே அப்படி இல்லாமல் காமனாக இருக்குது. இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா இப்போ நீங்கள் இப்போ என் படத்தை பற்றி எழுதும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் லேகாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப தப்புன்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து அவங்க அதான் இங்கே தான் அவங்க புரிதல் இல்லைன்னு சொல்கிறேன். என்னோடய ஸ்க்ரீன் பிளே வந்து தப்பு இல்லை, என்னோடய மேக்கிங்கில் தான் தவறு இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து அதிகபட்சமாக வந்து என்னால் வந்து குறைந்தபட்சமாக வந்து நான் ஒரு சீன் 2 சீன் 1.5 சீன் எடுத்தேன்னா கண்டிப்பாக நல்லா வந்து நல்ல சினிமா கொடுக்க முடியும், நல்லா மேக்கிங் பண்ண முடியும். ஒன்றும் ப்ரொடக்ஷனும் இது ப்ரொடக்ஷன் சேர்ந்து தான் சொல்கிறேன். ஸோ ஒரு 1.5 சீன் இல்லை வந்து 2 சீன் எடுங்கன்னா ஓரளவுக்கு என்னால் நீட்டாக எடுக்க முடியும். ஆனால் நான் எடுத்தது அப்படி இல்லை, என் நம்பர் ஆஃப் டேஸ் கம்மி. ஸோ அந்த நாட்களுக்குள்ளே நான் இவ்வளோ சீனை நான் எடுக்கணும். நான் 72 சீனை நான் எடுத்திருக்கேன். இந்த சீன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்கிங்கில் கொஞ்சம் அடிப்படும். ஆனால் இந்த ரிவ்யூ பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தப்பு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பிளே தப்பு இல்லை, அது மேக்கிங்கில் சில தவறுகள் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே தவறே தவிர ஸ்க்ரீன் பிளே தவறு இல்லை. இது கூட இந்த புரியல் கூட இல்லைன்னு சொல்கிறேன். மேக்கிங் எது ஸ்க்ரீன் பிளே எதுன்ற வித்தியாசம் கூட இங்கே தெரியாமல் ரிவ்யூ பண்ணுறாங்க. எனக்கு இன்னொன்று இருக்குது. என்னென்னா நம்ம படத்துக்கே வந்து அருமையாக ரிவ்யூ கொடுத்துருந்தார் ஒருத்தர். அவ்வளோ உன்னிப்பாக சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணி சொல்லியிருந்தேன். சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. எண்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் ஆஹால ரிலீஸ் ஆகிருக்கு, பாருங்கள், இல்லைன்னா இந்த லிங்க்கில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு வாரமாக தேட்டரில் இந்த தேட்டர் அந்த தேட்டர் நம்ம ஓடுவோம். எவ்வளோ பேர் பார்த்துட்டு போகிறாங்க, எவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது. ஒரு இவ்வளோ பேர் 100 பேர்கிட்ட வேலை பார்த்துருக்குறான். அந்த விஷயத்தை கொண்டு போய் தேட்டரில் சேர்த்துருக்குறோம். அது ஆஹாலையும் கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். ஆஹாலை பாருங்கன்றதை விட அவர் நிறுத்தி இருந்திருக்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயங்கள்லாம் அப்போ அவர் அதை எதில் பார்த்துருக்காருன்ற ஒரு கண்ணோட்டம் நம்ம அது ஒரு பெரிய பெயினான ஒரு விஷயம். ஏன் அதை செய்கிறாங்க? ரிவ்யூவர் தானே அதுதானே அதை செய்கிறாரு, ரிவ்யூ தானே கொடுக்குறாரு. அந்த கடைசி இருக்குது அந்த வார்த்தை. இது நிறையா பேர்கிட்ட இந்த லிங்க்குங்கிற வார்த்தைகளை நான் நிறைய ரிவ்யூஸில் நம்ம படத்துக்குன்னு இல்லை நிறைய படங்களுக்கு கூட தான் பார்க்கும்போது அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு பிரச்சனை ஒன்று நம்ம படத்தில் யாரும் வில்லனே கிடையாத ஒரு படம், வில்லனே இல்லாத ஒரு படம், எல்லாரும் சொன்ன வார்த்தை அது. அதுலேயும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஐயர் சமுதாயம் தான் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்ட்டு அந்த ஒரு சீனை மட்டும் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு அதை பற்றி, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவர் பார்த்துருந்தாருன்னா அந்த வார்த்தை அவர்கிட்ட வந்திருக்காது. ஜஸ்ட் இன்ஸ்டாவில் இருக்கிற ஒரு ரீல் பார்த்துட்டு என்டையர் படத்தையே வந்து அவர் தீர்மானிக்கக்கூடாது இல்லையா? அவங்க கொடுக்குற அந்த ஒரு 1000 ரூபாயில் தான் அந்த குடும்பமே போயிட்டு பர்ச்சேசிங்க்கு அடுத்த நாளுக்கு அன்றைக்கி நைட்டு கிளம்பும். அவங்க எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் அடுத்த சீன் பார்த்துருந்தா மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால் முழுமையாக ஒரு படத்தை பற்றி தெரியாமல் இமீடியட் ரிவ்யூ ஒரு ரீலில் ஒரு 10 நிமிஷம் சீனை பார்த்துட்டு அது தவறான ஒரு ரிவ்யூவாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட புரிதல் இல்லாத, ஆனால் இதில் அவர் ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு. என்னன்னா படத்தை முழுசாக நிறைய பேர் பார்க்க வச்சிருக்காரு. படத்தோட எதுவும் சொல்லுங்கள், எதில் ரிலீஸ் ஆகிருக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நிறையா பேர். ஸோ அதில் ஒரு நெகட்டிவில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க மாற்றிட்டாங்கன்னா உண்மையாகவே கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிற அந்த முதல் டேரக்டர்ஸ்க்கெலாம் அவங்க பண்ணுற ஒரு மிகப்பெரிய உதவியாக அது இருக்கும். வளர்ச்சியாகவும் இருக்கும். அவங்களுக்கும் அது ஒரு வளர்ச்சியாக இருக்கும். இல்லை ஸ்க்ரீன் பிளே ட்விஸ்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ட்விஸ்ட் அந்த கதையில் வச்சுருக்கேன். இந்த 4 ட்விஸ்ட்டே வந்து சொல்லிட்டாங்க ரிவ்யூ பண்ணுற பேரில். இந்த 4 ட்விஸ்ட்டும் சொல்லிட்டாங்க. அப்புறம் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நம்ம அதை நோக்கி தானே நகரும். ஸோ அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கலாம். அதான் அதுக்கு முன்னாடி அதை பற்றின புரிதல் இருக்கணும்னு சொல்கிறேன். சினிமாவை பற்றின புரிதல் இருக்கணும்.
இப்போ என் படத்துக்கு இவர் படத்துக்குலாம் தனித்தனி ஒரு விதமாக இருக்கும்னு வச்சுங்களேன். ஆனால் சினிமா அடிப்படையாக சினிமாலாம் என்ன, ஸ்க்ரீன் பிளேனா என்னன்றதை புரிதலோடு அவங்க விமர்சனம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வரவேற்கலாம், தப்பு இல்லை. விமர்சனம் வரவேற்கணும். ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதான் அது அந்த அனுபவம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல் வரும். அது எப்படின்னா, ஸோ நம்ம வந்து தேட்டர் ஆடியன்ஸ், அதாவது தேட்டர் டிக்கெட் கொடுக்குறவங்களுக்காக வந்து நம்ம ஒரு சில விஷயம் பண்ணுவோம். இல்லைடா இந்த ஆடியன்ஸ் இந்த சீனை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நம்ம ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே இவ்வளோ தவறு சொல்கிறவங்க இருக்கிறாங்கன்னா அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ அதிகமாக வேலை செய்யணுங்கிற தாட்டே வந்து இப்போ தான். அதான் நம்ம என்ன சொன்னோம் இல்லை, கன்வின்ஸ் ஆகாமல் ஒரு விஷயத்துலையும் நம்ம மெனக்கிட்டு பண்ணோம்னா யாராலையும் தவறு சொல்லாத ஒரு படம் பண்ணுறதா நம்ம லைஃபோட எல்லாரோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா உங்களோட பெஸ்ட்டு கொடுக்கணும், உங்களோட பெஸ்ட்டு என்னோட பெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ நம்ம என்னென்னா சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, இங்கே மேக்கிங்கிறது எனக்கு இந்த வந்து ஜிம்மியில் அந்த ஷாட் எடுக்கணும், எனக்கு வந்து இதில் ஹெலிகாமில் அந்த ஷாட் எடுக்கணும், இல்லை எனக்கு மோக்கோ போட்டில் வந்து இந்த ஆக்ஷன் பேக் எடுக்கணும். இது எல்லாருக்கும் இந்த மேக்கிங் தெரியும். ஆனால் வந்து அது இருந்தால் தான் நீங்கள் பண்ணுவீங்க சரிங்களா. எனக்கு வந்து ஒரு சூதுகமாக ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, அதுக்கு வந்து ஷெடியூலில் வந்து எனக்கு அது 4 நாள் அந்த ஆக்ஷன் பிளாக் தேவைப்படுது. ஆனால் அந்த ஆக்ஷன் பிளாக்கு எனக்கு ஒரு 1.5 நிமிஷம் இருந்தால் போதும். ஆனால் அதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அதுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் ஃபைட் எடுக்கிறோம். பாயிண்ட் ஆஃப் ஃபைட் வந்து ஒரு ஹெல்மெட்டில் அதுக்கான சின்னதாக வச்சுக்கிட்டு ஒரு நாள் அந்த ஃபைட் நாங்கள் பண்ணுறோம். அந்த நெருக்கடியில் அதை நம்ம பண்ணுறோம். ஏன்னா அது நம்ம கதையில் அந்த ஒரு 1.5 நிமிஷம் அந்த ஃபீல் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம பண்ணுறோம். ஆனால் அந்த ஃபைட்டையே நான் இன்னும் வந்து ஒரு 3 நாள் இல்லை, இதை நான் இந்த எக்யூப்மெண்ட் வச்சு ஒரு பிளாக் இப்படி தான் பண்ண போகிறேன்னா அது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே கன்வின்ஸ் ஆகாமல் அதுக்கான ஒரு நேர்த்தியோட நான் தான் சொல்கிறேன்ல, ரிவ்யூ பண்ணுறவங்களும் ஒரு ஆடியன்ஸ். இப்போ அவங்க ரிவ்யூவர்ஸும் பிரிக்காமல் அவங்களே ஒரு ஆடியன்ஸாகவே வச்சுக்கிட்டு ஸோ அவங்களையும் நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணணும். இன்னொரு பெஸ்ட் நம்மள்டேருந்து கிடைக்கிறதுக்கு இவங்களும் ஒரு காரணம் தான். அதை நான் யார் சொல்கிறேன்னா ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணவங்கள சொல்கிறேன். மற்றவங்க எனக்கு தெரியல, இது சொல்கிற மாதிரி லிங்க் அனுப்புறது. நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அதில் ஒரு சொமேட்டோ சீன் ஒன்று இருக்கும். பிரியாணி வாங்கிட்டு போய் அங்கே இதில் போய் இறங்கிடுவோம். வீட்டுக்கு போய் அவர் அதிலே போய் இறங்குவார். அந்த ஒரு சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டாவில் அதில் இதுலன்னு அப்புறம் கீழே கமலில் இது என்ன படம், இது என்ன படம் இவங்க எந்த நேரத்தில் நம்ம படத்தில் இருக்க ஒரு விஷயத்தை நின்று ஆக்குவாங்க. அப்புறம் அதில் ஒரே ஒரு டைலாக் இருக்கும், அது பொண்ணுங்க கற்பில் தான் நிம்மதி வாழும். இந்த மாதிரி வெறும் இன்ஸ்டாவுக்கு மட்டும் நம்ம படத்தை எடுத்து கொத்து பரோட்டா போட்டுட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு படத்தை ஓவராலாக பார்த்து அதில் இருக்க நிறை குறை இல்லாமல் நம்ம அங்கங்கே இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நமக்கு எப்படியோ ரீச் ஆனா ஓகே. அல்ல அந்த ரீச் கூட என்ன சொல்ல வரேன்னா அவனுக்கு இன்னும் படம் தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. கீழே கமெண்ட்ஸில் வந்து இது எந்த படம் அப்படின்னு. ஸோ அதை தான் சொல்கிறேன். அது என்னன்னா நமக்கு ஜெனியூனாக ரிவ்யூ கொடுத்தவங்களும் இருக்காங்க. ஜெனியூனாக நாங்கள் வந்து ஒரு மேடையிலும் போய் சொன்னது, நாங்கள் இந்த படம் எங்களுக்கு முன்னாடி பார்த்துட்டோம்ல, எச்சி சிவா எல்லா இடத்துலையும் சொன்னது அது ஒரு கல்ட்டு ஃபிலிம், இதில் கல்ட்டுறது ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா. அது ஒரு பிளாக் ஹியூமர். இது வந்து பிரைட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹியூமரை மட்டும் நம்பி, ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்துருக்கோம், அந்த ப்ராடக்ட் படம் பார்க்க வர ஆடியன்ஸுக்கு தெளிவாக சொல்லணுன்றதான் எங்களோட மோட்டிவ். ஆனால் ஃபஸ்ட்டு டேவிலே எங்களுக்கு வந்து அந்த ஒன்னோட கம்பேர் இப்படி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி ஃபுல்லாக எழுதி முடிக்கிறீங்க. அப்படி எழுதும்போது அந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரியாக தான் இருக்கும். பட் பர்டிகுலர்லி அது பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சீனாக இருக்கும். பட் அது வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாமல் வந்துருப்பாங்க. பட் அந்த மாதிரி எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு சீன் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன் அது ஆடியன்ஸ் வந்து பெருசாக ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை நீங்கள் எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நானும் ரொம்ப ரசிச்சுட்டேன், பட் ஆடியன்ஸ் வந்து அது பெருசாக கன்வே ஆகவே இல்லை அப்படிங்கும்போது அது எதனால் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் இல்லை, எனக்கு அப்படி எதுவும் இல்லை. 4 சீன் எனக்கு கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். அந்த 4 போர்ஷனுமே வந்து நாங்கள் எப்படி எடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா பக்கமும் அந்த 4 போர்ஷனை பற்றி பர்டிகுலராக பேசக்கூட ஆரம்பித்தாங்க. அந்த செப்பலோட சீன், அந்த கிளைமேக்ஸ் நடந்து இந்த ஷூ வாங்குற சீன், ப்ளஸ் இந்த கிளைமேக்ஸ் சீன், இந்த அம்மா ஹெல்மெட் வாங்குற சீன், தென் தியேட்டர் கிளிக்ஸ், இந்த 4மே இந்த தியேட்டர் சீன், இந்த 4 சீனுமே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பேசினாங்க, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்திருக்கு. ஒரு சில சின்ன சின்ன இடங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் அதை சரி பண்ணியிருக்கலாமோன்றது பார்க்க தோணுது. மற்றபடி ஒன்றும் பெருசாக எனக்கு அதில் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட் ஹாஃபை வந்து சீன் நல்ல சீன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா எடுக்கலன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து எடுக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. மற்றபடி வந்து எல்லாமே ஓரளவுக்கு செகண்ட் ஹாஃபை கனெக்ட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் தான்.
இன்னும் நல்லா எடுத்துக்கலாம்னு தோணும். இல்லை எனக்கு அது எப்படின்னா, நீங்கள் அதான் எப்போதும் நம்ம கதையில் வந்து ஒரு டேரக்டர் இந்த இடம் வந்து நம்ம பேர் வாங்கி கொடுத்துன்னு நினைப்போம் இல்லைங்களா, அது வந்து தேட்டருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறத விட எடிட்டேபிளே ரிஜெக்ட் ஆகும். ஓ இந்த போர்ஷன் தூக்கிடுங்க, இது மட்டும் தான் லேக் அடிக்குது, ஏன்னா அதான் நம்ம ரொம்ப ரசித்து எடுத்துருப்போம். ஓகேங்களா, எனக்கு அது வந்து என்னோட மொதல் படத்துலையுமே இருந்தது. ஆனால் பட் அதை ஃபைட் பண்ணி உள்ள வச்சுட்டேன். எனக்கு இந்த ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அரசியல்வாதி போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, வாகை சார் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நாங்கள் எடுத்தது அதிகம், கட்டிலே தூக்கி நிறையா போட்டுட்டோம். அப்புறம் தேட்டரில் அதுக்கான ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த ஒரு நேர்மையாக இருக்கிற ஒருத்தவனுக்கும் இங்கே வந்து ஒரு பண்ணுற ஒருத்தனுக்கும் அங்கே எண்டில் வந்து அவர் சொல்லுவார், தர்மத்தின் வாழ்தல் சூதுகவும் தர்மம் வெல்லுன்னு சொல்லுவார். அந்த போர்ஷனுக்கு நாங்கள் ஒன்று ரெஸ்பான்ஸ், அந்த நான் சொல்கிற சீனாவே சொல்லலை, அந்த போர்ஷனே வந்து ஒரு விமர்சனமும் வரும், ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் அந்த படத்துக்கு நாங்கள் நினைச்சோம். பட் எனக்கு அது பட் எதனால நீங்க ரெட்டிஃபை பண்ணி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, எதனால அடைஞ்சது? இல்லை அதுதான் நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போ அந்த ஒன்னோட கம்பாரிசன் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்தை எந்த சினிமா உங்களால் ரசிக்க முடியாது. அதாவது நீங்கள் ஒரு பெஸ்ட்டு படம் ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்குது. நாங்கள் சூதுகும் 2 ஃப்ரான்ச்சைஸாக பண்ணியிருந்தோம், வேறு கதை நாங்கள் எடுத்து பண்ணியிருந்தோம்னா அந்த கம்பாரிசனே வந்திருக்காது. டைட்டிலை மட்டும் எடுத்து பண்ணியிருந்தோம். நாங்கள் அந்த டைட்டிலோட வச்சுட்டு அந்த கம்பாரிசன் சீன்ஸ் பண்ணோம், கனெக்ஷன்ஸ் பண்ணோம். அது வந்து இவங்க வந்து அதை ரசிக்கிறதுக்கு பதிலாக அது எப்படி இது நீங்கள் அது எப்படி இப்படியே போயிட்டாங்களா. நீங்கள் அதில் இன்னொன்று, இது நம்ம மிர்ச்சி சிவா சார் சீனே படம் ஃபுல்லாக வந்து அவருக்கு வந்து சரக்கடிக்கெல்லாம் பாம்பு தெரியுன்ற அது அந்த இது கிரியேட் பண்ணது எதுக்குன்னா, எண்டில் வந்து அவர் சுட வருவாங்க. சுட வரும்போது அவருக்கு திருப்பி போதை தெரிஞ்சு போயிடும், அந்த கண்ணை தட்டி விடுவார். சார் பாம்பா ஏன் சார் கையில் பிடிக்கிறீங்க, தட்டி விடுவார். அதாவது ஒருத்தர் நோயே அவனுக்கு வந்து ஒரு இதாக மாறுதுன்னு நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணோம். பட் எனக்கு அது தேட்டரில் ஒர்க் ஆகல. இந்த மாதிரி சொல்கிறேன், நம்ம ஒன்று நினச்சி இந்த கதையில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். பட் அது வந்து தேட்டரில் அவன் கனெக்ட் ஆகும் போனது காரணம்ன்றதை எங்களுக்கு லேட்டாக ரியலைஸ் பண்ண முடியுது. இந்த படத்தை ஒன்னோட கம்பேர் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு தான் நாங்கள் தெளிவாக எல்லா இடத்துலையும் வந்து இதில் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால். பட் ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு பெஸ்ட்டு ஒன்று இருக்குன்னா அதை வந்து நம்ம திருப்பி ஒன்று பண்ண போகிறோம்னா அதில் வந்து இன்னும் 100 நாங்கள் பண்ண ஒர்க்கோட இன்னும் 100 மடங்கு நாங்கள் வேலை செஞ்சுருக்கணுன்றது தான் எங்களோட இது. நம்ம ஆடியன்ஸை போய் குறை சொல்ல முடியாது. எனக்கு நிறைய பேர் எனக்கு நல்ல ரிப்போர்ட்ஸ் கொடுத்தா எல்லாருமே சூதுகம் ஒன்று பார்க்காதவங்க. நல்ல ரிப்போர்ட்ஸ் எனக்கு வந்து படம் சூப்பராக இருக்குங்க, ஜாலியாக இருக்குன்னு சொன்னவங்க எல்லாருமே நீங்கள் அந்த ஒன்றா பார்த்துட்டீங்களா பார்க்கலாம். அவங்க அதனால் இதை வந்து ஒரு படத்தை விட அந்த கனெக்ஷன் பாயிண்டோட அவங்க வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க. அந்த ஒன்றை பார்த்து லவ்வோடு இருக்காங்கல்ல அவங்க வந்து, அதுவும் அவங்க எப்படின்னா கோபமாயிட்டாங்க. அது படத்தை பற்றியே பேசல, அவங்க சீன்ஸை பற்றி பேசலை, மேக்கிங் பற்றி பேசலை. நீ ஏன் அந்த ஒன்றில் கை வச்ச, இதுதான் அவங்களோட பெரிய அந்த கல்ட்டை எடுத்ததுனாலயா அப்படிங்கிறதுனா. ஆமாம், அது நீங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னாங்க, இப்போ நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம். அந்த வேலை செய்கிறதுனால எத்தனையோ பேர் பலனடைவாங்க. நீங்கள் வந்து தனியாக அது படமாக பார்க்குறீங்க. இப்போ அந்த படம் எடுத்ததுனால அதில் ஒரு கேமராமேன், அதில் ஒரு எடிட்ரு, அதில் வந்து அத்தனை சினிமாவில் இருக்க அத்தனை பேருக்கும் அதில் வந்து ஒரு ஒர்க் கிடைக்கிது. அதெல்லாம் நாங்கள் ஒரு வேலை செஞ்சுருக்கோம். இதெல்லாம் தாண்டி அது முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம இதுதான் இவ்வளோ தான் நம்மளால் முடியும். பட்டு இவங்கள்ட்ட போயிட்டு நம்ம அதை ஒரு ஆள்கிட்ட சேர்க்க முடியாது. நீங்கள் எப்படி எல்லாரையும் சேர்ப்பீங்க, சேர்க்க முடியாது. ஆனால் இங்கே வந்து இப்போ இவரோ நானோ இப்போ அடுத்து ஒரு விஷயம் நாங்கள் செய்ய போகிறோம்னா அதில் எங்களுக்கு திருப்பி ஒரு ப்ளஸ்ஸும் எங்களுக்கு கிடைக்கலாம், மைனஸும் ஆகலாம். ஆனால் நீங்கள் எழுதுகிற கதை, இவர் எழுதுகிற கதை தான் இங்கே வந்து அடுத்து ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு. கதைக்கு தானே ப்ரொடியூசர், இவர் சொல்லி ஓகே தான் ப்ரொடியூசர் கொண்டு வர்றாரு. அந்த கதை எழுதுறதுனால தான் கேமரா இந்த அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் வேலை தர்றது எழுத்து. இதில் வந்து நீ இந்த மாதிரி எழுதாத, நீ இந்த மாதிரி கதையை யோசிக்காத, நீ இப்படி பண்ணீங்கன்னா சினிமாவில் யாரும் வேலையை செய்ய முடியாது. நீங்கள் வருஷத்துக்கு 200 படங்கள் வருது, அதில் வந்து ஒரு 20-30 படங்கள் வந்து நல்ல ஒரு வசூல் கொடுக்குது, பேர் எடுக்குது. மீதி 180 படம் வேலை செஞ்சுருக்காங்கல்ல, அதுக்கு தப்பான கிடையாது. இதுதான் வந்து கலந்துருக்கு. இதுவும் நம்ம கலந்துருக்கு. ஏன்னா இங்கே ரசிகர்கள் அதிகம். இங்கே வந்து நிறையா ரிவ்யூஸ் எல்லாரும் பிடிக்கலன்னு சொன்ன படத்தை கொண்டாடினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை கொண்டாடினவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான படமும் நம்ம எடுக்கணும்ல. அதனால் அந்த எழுத்து அந்த எழுதுறத வந்து அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நான் இந்த ஜேனல் தான் எடுக்கணும், அந்த ஜேனல் தான் எடுக்கணும், இப்படி தான். அந்த மாதிரி தான் நாங்கள் சூதுகம் வந்து ட்ரை பண்ணுவோம். என்ன இப்போ இதில் என்ன நம்ம இருக்குது பண்ணி பார்த்துருவோம். ஆனால் அதில் கற்றுக்கிட்டதும் இருக்குது. எங்களை இதில் பார்க்கும்போது பிரதர், அந்த முக்கியமான சீன் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு ரிப்ளிகா சீன் தான் அது. ஆக்சுவலாக நான் ட்ரெஸ் ஷாட் ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த பஜார் சீக்வன்ஸ், அந்த குழந்தைக்கு ஷூ வாங்கி கொடுக்குறாங்க, அந்த பஜார் சீக்வன்ஸ் வந்து கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் சீனை மட்டும் எடுத்து டெஃபினட்டாக அந்த சீன் வந்து என்டையர் மூவிலே இந்த ஒரு சீன் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கிற முடியும்.
கண்டிப்பாக அவங்களோட அப்பாவை வந்து ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி தான் அதை நாங்கள் வந்து டெஸ்ட் ஷாட்டுக்கு போனோம். ஆக்சுவலாக அதை வச்சு தான் ப்ரொடியூசர்ஸே நம்ம வந்து அப்ரோச் போகிறோம். ப்ரொடியூசர்னு அந்த ஒரு சீன் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். ஹீரோ ஹீரோயின் டைமே அந்த 2 சீனையும் நான் காமிச்சேன். இது கதையிலே ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் இது. எனக்கு எங்கே பயம் இருந்துச்சுன்னா இந்த போர்ஷன் அதில் வரும்போது கரெக்டாக வரலன்னா நமக்கு ஒரு பெரிய இதில் ஒரு இது இருக்குடா அப்படின்னு வச்சேன். பட் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை எனக்கு அந்த சீன் கொடுத்துருச்சு. இது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த சேம் ஆங்கிள் என்ன அங்கே மாறி இருக்கும்னா கேமரா மாறி இருக்கும், சின்ன கேமராலேருந்து பெரிய கேமரா, ஆர்டிஸ்ட் மாறி இருப்பாங்க, க்ரௌடு மாறி இருக்கும், லொக்கேஷனே சேம் தான், சேம் லொக்கேஷன். ஸோ எங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்து எங்கள் என்டையர் டீமுக்குமே வந்து ரொம்ப அது பிடிச்ச ஒரு சீன். நிறைய பேர் எனக்கு இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், பர்சன்ஸாக இருக்கட்டும், எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த சீனை மட்டுமே எனக்கு பற்றி ரொம்ப நேரம் பேசினாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு. ஓகே. அண்டு இப்போ எல்லாமே வந்து காமனாக ஒரு விஷயம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கம் டேரக்டர் அப்படின்னு இருக்கும்போதுன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு நோட்ஸ் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும் ஒரு டிப்ஸ் மாதிரி நீங்கள் சொல்லணும்னா இதை நீங்கள் பண்ணிட்டாவே அந்த படத்தை கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிடலாம்டா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கணும்னா அது என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து ரைட்டிங் ஒர்க் தான். ஓகே. இப்போ நீங்கள் எப்போதும் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ண படங்களாக இருக்கட்டும், படங்கள் இதில் எல்லாத்துலேயும் எங்களுக்கு பெருசாக கை கொடுத்தது வந்து பேப்பர்லேயே வந்து நிறைய முடிவெடுத்தது தான். ஸ்பாட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சீன் கூட போய் பண்ணதில்லை. ஸ்பாட்டில் ஆனால் சின்ன சின்னதாக நம்ம ப்ளஸ் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு சினிமா 70% பேப்பர் ஒர்க்கு தான். பேப்பரில் நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை நல்ல விதமாக நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் போய் நீங்கள் பொம்மை பிடிச்சிட்டு வாங்க. பொம்மை அதாவது நீங்கள் வந்து இப்போ நம்ம சொல்கிற மாதிரி வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குது, பொம்மை பிடிச்சிட்டு வந்தால் கூட அந்த கண்டென்ட்டுக்குன்னு ஒரு இது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது இன்னும் நமக்கு நல்லா வந்து நமக்கு ப்ரொடியூசர் வந்து சப்போர்ட் பண்ணி அதை நல்லா எடுக்கிறதுக்கு இருந்தாங்கன்னா அது அந்த கட்டத்தை அடைஞ்சிடும். பேப்பர் ஒர்க் தான் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ஒர்க்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது திட்டமிடுறது, அதை நம்ம கரெக்டாக எடுக்கிறது, அதெல்லாம் ஒரு 30% ஒர்க் இருக்குது, அங்கேயும் ஒரு உழைப்பு இருக்குது. ஆனால் பேப்பரில் டிசைட் ஆகாமல் ஃபைனல் ஆகாமல் ஷூட் போகிறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இல்லை அதுதான் இப்போ பேப்பரில் நம்ம என்ன எழுதுகிற போகிறோமோ அதுதான் வந்து நீங்கள் சினிமாவில் வரும். நீங்கள் பேப்பரில் எழுதாமல் கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளும் இல்லை. நிறைய பேர் போகிறாங்க அந்த மாதிரியும். ஆனால் பேப்பரில் எழுதணும். இப்போ என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நம்ம முதல்ல பேப்பரில் எழுதணும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அதை எடுத்துடணும். அப்புறம் கண்டென்ட் நீங்கள் வந்து என்ன வேணால் மேக்கிங் பண்ணிடலாம். ஆனால் கண்டென்ட் நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த படம் நிற்கவே நிற்காது. ஸோ கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் நிற்கும். அது கூட நீங்கள் மேக்கிங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் வந்து அந்த அந்த வருஷத்தோட மிகச்சிறந்த இயக்குனர் இருப்பீங்க. ஸோ அது நம்ம பண்ணலை. ஸோ அது பண்ணணும்னு சொல்கிறேன். கண்டென்ட்டாக நிற்கணும்னு சொல்கிறேன். அதாவது ஸ்டோரி நம்ம கதையில் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இதுதான் கன்க்ளூஷன் அப்படி இதுதான் நம்ம கொடுக்க போகிறோன்ற ஒரு 100% முதல்ல நம்ம கிளாரிட்டியோடு இருந்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஷூட்டுக்கு போகலாம். அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது டெஃபினட்டாக நம்ம டீமில் அந்த ஃபஸ்ட் சர்க்கிள்குள்ளே இருக்க டெக்னீஷியன்ஸ்க்கு தெரியப்படுத்திடணும். நமக்கு என்ன அளவு கிளாரிட்டி இருக்கோ அதே கிளாரிட்டி நம்ம அவங்களுக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணால் கூட ஒரு சில இடங்கள் அவங்க அதை சரி செஞ்சு எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறைய இருக்கும் மண்டக்குள்ளே, அந்த சின்ன தப்பு நம்ம அதில் விட்டுருப்போம். அசிஸ்டண்ட்டோ அசோசியேட்டோ யாரோ கேமராமேனோ அந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல சொல்லும் போது எஸ் அப்படின்ற ஒரு இது வரும். அதனால் நம்மளுக்கு இருக்கிற கிளாரிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இருக்கிற அந்த நம்மளோட டீம்மேட்ஸ்க்கு டெஃபினட்டாக அதை கொண்டு போய் சேர்க்கணும். அது இருந்துட்டால் அவங்களும் கிளாரிட்டியாக இருந்துட்டாங்கன்னா நம்ம தாராளமாக துணிஞ்சு இறங்கிடலாம். பட் ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் ரைட்டிங் இஸ் த மெயின் ஆஸ்பெக்ட். ஓகே, ரைட்டிங் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டாவே மேபி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னொன்று நீங்கள் வந்து எந்த மாதிரி இடத்துல கூட இருக்கலாம். நீங்கள் வந்து இன்னும் ஒரு படம் கூட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணல, இல்லை வந்து நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டீங்க, அந்த படம் சரியாக போகலை, உங்களை பற்றி 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல ஒரு கதையை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அந்த கதையை உங்களை கூட்டிகிட்டு போகும். அது வந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும். இப்போ எனக்கு படத்தில் நான் ஃபஸ்ட்டு கதையை எழுதி முடிச்சுட்டு இப்போது பிரபுதேவா மாஸ்டர் தான் சொல்கிறேன், அடுத்த வாரம் வந்து எனக்கு ப்ரொடியூசர் வராங்க. இது படத்துக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 8 கோடி பட்ஜெட் செலவு பண்ணுறதுக்கு அவரே ரெடி பண்ணுறாரு. ஆர்ஜே பாலாஜி வச்சுக்கலாம், அர்ஜுன், லக்ஷ்மி மேன் ஹீரோயின், தங்கர் பச்சன் வந்து அப்பா, சித்ரா லட்சுமி அப்படின்னு சொல்லி அது வில்லன் வந்து பாகுபலி படத்தில் வர வில்லனு. இதெல்லாமே அந்த கதைக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு அந்த கதையாகவே
எனக்கு அந்த ஐடியா கிடையாது. நான் ரொம்ப ஒரு முண்டாசுப்பட்டி அந்த மாதிரி போய் ஒரு நல்ல ஊரில் போய் நம்ம நிறைய நியூ ஃபேஸை எடுத்து படம் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் ஆனால் அந்த கதை வந்து அந்த படத்தில் மட்டும் 8 டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்டாக பண்ணாங்க. தங்கர்பச்சன் சார் வந்து ஹீரோட அப்பாவாக பண்ணார். சித்ரலட்சுமி சார் வந்து ஹீரோவை, அப்புறம் மாரிமுத்து இருக்காருங்களா, அவரும் டேரக்டர். நான் அதெல்லாம் ஒரு சீன் வந்து ஒரு டைலாக் பேசுறதுக்கு ஒரு ஆள் ஆடிஷன் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். அவர் முரளி சார் வச்சு படம் பண்ணுவார். நான் அப்படியே என்னோட அந்த ஆடிஷன் பண்ண கோடர்கிட்ட கூப்பிட்டேன். நிறைய எங்கடா கூப்பிட்டு பறவைகள்லாம் டேரக்டர் தாங்க. பிரபுதேவா டேரக்டர், அரஜு படைஞ்சு அப்போ அவர் வந்து அவரும் டேரக்டரு. எல்லாரும் டேரக்டராக இருந்தால் நம்ம எங்கடா இங்கே டேரக்டராக வந்து அது ஒரு டஃப் இருக்கு இல்லைங்களா. ஆனால் அந்த கதை வந்து அது இப்போ அப்பா கேரக்டர் உடனே நம்ம வந்து காமனாக அது கொஞ்சம் ஹியூமர் பண்ணக்கூடிய கேரக்டர் நம்ம தம்பி ரம்யா சார் அது இதுன்னு சொல்லி மைண்ட் இருந்தால் இல்லை தங்கர்பச்சன் சார் பண்ணட்டும், இதில் ஒரு எமோஷன் இருக்குது அப்படின்னு அந்த கதை வந்து எல்லாத்தையும் அதுமாதிரி டிசைன் பண்ணி நீங்கள் அந்த கதையில் வந்து நம்ம ஒன்றும் பண்ணலன்னா அந்த கதை வந்து நமக்கு எதுவுமே கொடுக்காது. இந்த கதைக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுங்கன்னு வாங்க, ஏன் இதுக்கு இவரே நடிக்கிறீங்கன்னு வாங்க. அது கண்டென்ட் தான். நல்ல கதை எழுதிட்டா நீங்கள் எந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் அந்த கதையை வந்து உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். இன்னொன்று நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் சினிமாவில் ஒரு ப்ரொடியூசர்ட்டையோ ஒரு மேனேஜர்ட்டையோ ஒரு நல்ல கதையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது ஸ்பிட் ஆகிடும். அவர்கிட்ட சூப்பர் கதை ஒன்று இருக்குங்க, அதை கேளுங்க அப்படின்னு நம்ம கால் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து எங்கடா போகிறது, இந்த ப்ரொடியூசர் போகிறதா அங்கே அப்படின்ற அளவுக்கு குழப்பமாகிற அளவுக்கு அந்த கதை நல்ல கதைன்னா உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நல்ல கதை பண்ணிட்டாவே நீங்கள் டேரக்டராக அதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட பேசுகிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்ட் அப்படிங்கும்பொழுது உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன? கண்டிப்பாக எங்கள் அண்ணன் நான் கேட்க வேண்டியது, அண்ணன் குட் பேட் அக்கில் இருக்காருன்னு எனக்கு உலகத்துக்கே தெரியும். ஸோ லைட்டாக ஏதாவது கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னன்னா அது அந்த இயக்குனர் அந்த டீம் அவங்க இருக்கு. நான் அதில் ரொம்ப சின்ன பார்ட்டு. நீங்கள் வந்து என்னென்னா இங்கே எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இங்கே வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டருக்கும் டைலாக் ரைட்டருக்கும் வித்தியாசமே இங்கே தெரியல. இங்கே ஃபஸ்ட்டு இன்னொரு ரைட்டர்னு ஒரு குரூப்பே வந்து இங்கே நம்ம வளர்க்குறது இல்லை. நாங்கள் வந்து ஆதிக்கு அவருக்கும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எப்படி நீங்கள் 2 மணி நேரம் நம்ம பேசுகிறோமோ இப்படி அவர் பண்ணுற கதைகளை வந்து பேசுவோம், அதில் நிறைய குறைகள் சொல்லுவோம். அதில் வந்து ஸ்க்ரீன் பிளே செய்து தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் இன்னும் ஏகப்பட்ட அவரோட ரைட்டிங் இருக்குது. அதை நான் இண்டிவிஜுவலாக நான் சொல்லவே கூடாது. சும்மா கேட்டேன். அது வந்து ஆதிக்கு அவர் சொல்லணும் இது வந்து எப்படி உருவாச்சு போச்சு. நம்ம அதை பற்றி பேசுறது வந்து சின்ன பார்ட், அவ்வளோதான் சொல்ல முடியாது. ஓகே. அண்ட் எனி அதர் அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இல்லை, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா அதான் இப்போ எனக்கு அந்த முதல் படம் ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. யங் மங்சன் ரிலீஸ் தயாராக இருக்குது. அதுக்கான சில வேலைகள் போயிட்டு இருக்கு. 2வது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், நாடாற்றவன் சொல்லிட்டு ஒரு பண்ணியிருக்கேன். டைட்டில் சொல்லிட்டீங்க. இது வந்து நான் இப்போ ஒன்ஸ் அப்பான் எ டைம் மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பண்ண ஸ்கிரிப்ட் தான். இதுக்கு முன்னாடி 2 ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஒன்று, ஒரு ட்ராமா, ஆக்ஷன் ட்ராமா ஒன்று. ஹைப்பர் லிங்கானா? ஹைப்பர் லிங்க். அது எல்லாமே வெவ்வேறு ஜானர் தான். ஸோ அந்த இதை ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக காமெடி வந்து இந்த மாதிரி நம்ம அர்ஜுன் மாதிரி ஆர்டிகிட்ட தான் ஒரு நல்ல கதையாக வாங்கி பண்ணணும். நம்ம நல்லா பேசும்போது நல்லா வரும், பார்க்குறதும் நான் அந்த காமெடி படம் தான் பார்ப்போம். இந்த எழுதும்போது வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமான வேலை தான். எனக்கு அடுத்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஒரு டாக் போயிட்டுருக்கு. மேபி மே எதிர்பார்க்குறோம். இன்னொரு கதையும் சைமல்டேனியஸாக 2 பக்கம் ஒன்று போயிட்டு அது வந்து எமோஷன் ஹியூமர் கம் எமோஷன் மிக்ஸ்டாக இருக்கும். 2 டாக் போயிட்டு இருக்கு. எது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது மே மந்த்துக்கு அப்புறம் தெரியும். இன்னொன்று நாடாட்டம் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஓகேண்ணா. அண்ட் கண்டிப்பாக நான் இப்போ உங்கள் 3 பேர்கிட்ட பேசுறது எங்களை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், நாங்களுமே ஸ்டூடெண்ட்ஸ் தான், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நீங்கள் 3 பேர் ஒத்துக்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அண்ட் உங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.